ஹலோ, சொல்லுடி. ரேணுகா படுத்துட்டியா? இல்ல சுபு, இப்பதான் தூங்க போறேன். என்ன விஷயம்னு சொல்லு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காயத்ரி இன்னும் வீட்டுக்கே வரலையா? என்னடி சொல்ற? நாம என்னமோ லூசு மாதிரி நீங்களே கண்டுபிடிங்கன்னு காயத்ரி கிட்டயும் சூர்யா கிட்டயும் சொல்லிட்டோம். அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. மனசு கேட்காம நான் காயத்ரி வீட்டுக்கு போய் அவங்க வந்துட்டாங்களான்னு கேட்கறதுக்கு போனேன். ஆனா அங்குள் ஆண்டியும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேற வழியே தெரியாம. ஏய், என்னடி பண்ணி தொலைச்ச? என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அச்சோ, அங்குள் ஆண்டியும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. சரி ஓகே, அவங்கள விடு. ஆனா இவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன் இன்னும் வரல, எங்க போனாங்கன்னு ஒண்ணுமே புரியவே இல்லையே. ஏய், சூர்யாக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதான் இன்னும் கவலையா இருக்கு. சரி, காரணம் இல்லாம போனை ஆஃப் பண்ணி வைக்க மாட்டாரு. ஐயோ இல்ல ரேணுகா, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து நடந்திருந்தா? இருக்கலாம், ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நாம என்ன பண்ண முடியும்? சரி, இப்ப போய் படு. எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். தூக்கமே வர மாட்டேங்குது. சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணு, பேசாம கிளம்பி இங்க வந்துரு. சான்ஸே இல்ல. அப்புறம் அண்ணா கிட்ட பதில் சொல்லவே முடியாது. ஷோ சுப்பு, சும்மா இப்படி புலம்பிட்டே இருக்காத. நீ காயத்ரியோட அப்பா கிட்ட சொல்லிட்டல்ல? சரி, நல்லதுன்னு நினைச்சுக்கோ. அவரு போலீஸ்க்கு போறாரோ இல்ல வேற வழி ஏதாவது தேடிட்டு போறாரோ, ஏதாவது செய்யட்டும். நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் என்ன செய்யலாம் டிசைட் பண்ணுவோம். என்ன ஏதாவது சொல்லு சுப்பு. சரி ஓகே, ஏதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். அப்பதான் தெளிவா சிந்திச்சு டிசிஷன் எடுக்க முடியும். சரி ஓகே, குட் நைட். குட் நைட். தலைவரே, கவலைப்படாதீங்க. டாக்டர் இப்ப வந்துருவாப்ல. நான் நம்ம பசங்கிட்ட பேசினேன், அரை மணி நேரத்துல வந்துடும் சொல்லியிருக்காங்க. கவலைப்படாதீங்க. என்னடா வாங்க டாக்டர். இந்தா. சகா சொல்றா, வெளில கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். இவரை உள்ள கூட்டு போ. வாங்க. அண்ணா. சூர்யா, காயத்ரி, வாங்க டாக்டர். உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாருங்க. நாங்க குடுங்க. சார் என்ன சார், நான் கொடுத்த மெடிசன்ல கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்தேன் டாக்டர். என்ன சார் கொடுத்தீங்க? பல்ஸ் ரேட் குறைஞ்சிட்டே வருதே சார். என்ன சார் நீங்க சீரியஸ்னஸ் தெரியாம?
இந்தாங்க இந்த மெடிசன்ஸ் குயிக்கா என்கிட்ட சொல்லுங்க. டேய் இந்தடா சீக்கிரம் வாங்கிடா போடா. டேய் ஓடாத, சுட்டு பொசிக்கிறவன். ஏய் புரியா? ஏய் வா நட. சார் மெடிசன்ஸ் எப்ப சார் வரும்? சார் இப்போ வந்துரு சார். டேய் துப்பாக்கி போட போறியா இல்லையா? கீழே போடு போடு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நீங்க மட்டும் இல்லனா இந்த மொத்த கூட்டத்தையும் பிடிச்சே இருக்க முடியாது. மை ப்ளஷர் இன்ஸ்பெக்டர். ரொம்ப நாளா எங்க டிபார்ட்மெண்ட் இவங்க ஏமாத்திட்டு இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க் யூ இன்ஸ்பெக்டர். எடுத்துட்டு போங்க எல்லாரையும். ஏய் ஏய் ஏய், போடா. என்ன விட மாட்டேன். எடுத்துட்டு போ அவங்களே. அவங்களே எடுத்துட்டு போ. வா. போமா ஏய் போன்றல டாக்டர் இவனை நோ ப்ராப்ளம் இன்ஸ்பெக்டர். ஜஸ்ட் கிவ் மீ a minute. You can take it எந்திரா. now. எந்திரி. இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டே டாக்டர். இன்ஸ்பெக்டர் காயத்ரி ஒன்றும் பிரச்சனை இல்லையே? கௌதம் இனிமே ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். கௌதம் என்ன பயந்துட்டீங்களா காயத்ரி? நத்திங் டு வரி, எல்லாம் முடிஞ்சது. இனிமே எந்த பயமும் இல்லை, கவலைப்படாதீங்க. அண்ணே எப்படின்னு? அதானே கௌதம், வாங்க போலாம். போ சரியா போங்க. போங்க காயத்ரி. என்னம்மா இதெல்லாம்? நீ இல்லாம நாங்கெல்லாம் எப்படி தவிச்சு போயிட்டோம்னு தெரியுமா? ஆமா காயத்ரி, எப்படியோ கடவுள் புண்ணியத்துல வீடு வந்து சேர்த்திய, அதுவே போதும். சார் உங்க பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு வந்து ஒப்படைச்சிட்டேன். உங்ககிட்ட நான் கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டேன். நான் கிளம்புறேன். மாப்பிள்ள முதல்ல உள்ள வாங்க. இருக்கட்டும் சார், அப்புறம் இன்னொரு சமயம் பார்க்கலாம். காயத்ரியை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? உள்ள வாங்க. இங்க வரதுக்கு என்ன உங்களுக்கு? பரவாயில்லங்க காயத்ரி. அண்ணே இவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்க, உள்ள போயிட்டு வந்துடலாமே. போலாமே, வண்டியில் ஏறுவா. சூர்யா போலான்னு சொன்னேன். அப்பா, நான் இல்லாதப்ப ஏதாவது நடந்துச்சா? அவரை இப்படி கூப்பிட கூப்பிட உள்ள வராம போற ஆள் இல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும். காயத்ரி அது வந்து வேற ஒண்ணு இல்லம்மா. அது ஏன்பா தயங்குறீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? சண்டையா? அவங்க அம்மா இங்க வந்தாங்களா? உங்களை ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்க சொல்லுங்கப்பா. காயத்ரி, தப்பு அவர் மேல இல்ல, என் மேலதான். நீங்க தப்பு பண்ணீங்களா? என்ன சொல்றீங்க மாமா? ஆமா காயத்ரி, அது நீ காணாம போன டாக்டரை தேடி போயிருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பதட்டப்பட்டு நானும் மாமாவும் கௌதம் வீட்டுக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்க போனோம். எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு என்ன ஆச்சுன்னே புரியல. திடீர்னு நீ காணோன்னு கேள்விப்பட்ட பதட்டம், உனக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு பயம், அதனால நான் என்ன பண்ணேன்னு எனக்கே புரியலம்மா. நீங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்றதையே என்னால நம்ப முடியல மாமா. நினைச்சாலே எனக்கு ரொம்ப அசிங்கமா தான் இருக்கு. என்ன பண்றது? நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது
அது தப்புன்னு அப்ப நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அதை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு காயத்ரி. பாரு, இவ்வளவு நடந்தும் மாப்பிள்ளை இங்க வந்து உன்னை விட்டுட்டு போறாரு, வீட்டுக்குள்ள வராம போறாரு. அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மன்னிச்சிரு காயத்ரி. இப்படி எல்லாம் நடக்கணும்னு விதி இருந்தா நாம என்ன பண்ண முடியும் குமார்? இல்ல மாமா, நம்ம ஏதோ பண்ணிதான் ஆகணும். காயத்ரி, நீ மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு கொடு. மனசார நான் மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு திருப்தியா இருக்கும். இல்ல வேணாம் மாமா, நான் பேசிக்கிறேன், நீங்க விடுங்க. இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல காயத்ரி, அதெல்லாம் நம்ம பேசிக்கலாம். அவங்க வீட்ல என்ன நினைப்பாங்கன்னு. விடுங்கன்னு சொல்றேன்ல, ப்ளீஸ். எனக்கு அவரை பத்தி தெரியும். இதெல்லாம் தப்பா நினைக்கிற ஆளு அவர் இல்ல. ஆனா அவங்க அம்மாவும் அக்காவும் அப்படி இல்லையேம்மா. அந்த புத்தி எனக்கு இருந்திருக்கணுமே மாமா. முட்டாள்தனமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறேனே. நடந்தது நடந்துருச்சு. திரும்ப திரும்ப அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. நான் பேசி சரி பண்ணிக்கிறேன். அம்மா. சூர்யா, 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 கௌதம் அப்பா. அப்பா எப்படியா இருக்க? வாடா. நான் வேண்டாத தெய்வம் இல்லடா, வேண்டிக்காத கோவில் இல்ல. நீங்க 2 பேரும் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டீங்க, அதுவே எனக்கு போதும். கடவுளே. அம்மா, பிள்ளையாருக்கு 108 தேங்காய் உடைக்கிறதா வேண்டிட்டு இருந்தேன். இன்னைக்கே செஞ்சிடலான்னு. சரிம்மா. ஆமா, உங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. டேய், காயத்ரி காயத்ரி வந்துட்டாங்கப்பா. வரும்போது தான் நாங்க 2 பேரும் அவங்க வீட்டுல விட்டு வந்தோம். ஆனா அண்ணன் தான் அவங்கள வீட்டு வாசலே விட்டு வந்துட்டாங்க. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரி விடு, கஷ்டமெல்லாம் முடிஞ்சதுல. இனிமே அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். போங்க, 2 பேரும் போய் குளிச்சுட்டு வாங்க. சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிடலாம். இருக்கா? என்னக்கா இங்க நடக்குது? அண்ணன் காயத்ரியை வீட்டு வாசல்ல விட்டு வந்ததே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ நீங்க பேசுறது பார்த்தா. ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நீங்க 2 பேரும் போய் குளிச்சிட்டு வாங்க, போங்க. இல்லம்மா, எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். நான் வீட்டுல இல்லாதப்போ என்னமோ நடந்திருக்கு. ஏய் சூர்யா, நான் அப்புறம் சொல்றேன், போய் குளிச்சுட்டு வா. இல்லண்ணே, இப்பயா சொல்லுங்க. நான் சொல்றேன்டா. அன்னைக்கு இவன் உங்க 2 பேரையும் அங்க விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அக்கா, அண்ணே, என்னண்ணே இதெல்லாம்? தலையெழுத்துன்னு நினைச்சுக்கோடா சூர்யா. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஏதோ இந்த சிக்கல் எல்லாம் தீர்ந்து எல்லா குழப்பமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கும்னு எதிர்பார்த்தோம். வேண்டவே வேண்டாம். வனிதா, கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? முடியாதுப்பா, என்னால சும்மா இருக்க முடியாது. அவங்க என்னமோ இருக்க ஓவரா பண்ணிட்டே போறாங்க. அவங்க என்ன, அவங்க கால்ல விழுந்து உங்க பொண்ணை கொடுங்க, பொண்ணை கொடுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கெஞ்சணும்னு எதிர்பார்க்கறாங்களா? அக்கா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? இப்ப யாரு என்ன சொல்லிட்டாங்கன்னு நீ பாட்ட ஒரு முடிவு எடுத்துட்டு பேசிட்டு இருக்க? அது ஏதோ தற்செயலா நடந்த சம்பவம்க்கா. நானே அதை பெருசா எடுத்துக்கல. நீ வந்து இப்போ. ஆமாண்டா, பெருசா எடுத்துக்காமதான் வீட்டு வாசலே காயத்ரி இறக்கி விட்டுட்டு வந்தியா? அம்மா இருங்கம்மா. அண்ணே, என்னண்ணே இதெல்லாம்? குமாரன் உங்க மேல கை வச்சாரு. டேய் சூர்யா, அது ஏதோ கோவத்துல நடந்த விஷயம்டா. ஆனா நான் குமார மன்னிச்சிடுறேன்றியா? ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சொப்பன சுந்தரிக்காக நீ என்ன வேணாலும் செய்வ. ஏன்டா, ஏன் இப்படி இருக்க? அக்கா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருங்கக்கா. இது வேற. ஹலோ, நான் காயத்ரி பேசுறேன். சொல்லுங்க காயத்ரி. இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சது. எங்க மாமா உங்க வீட்டுக்கு வந்து சண்டை போட்டு ரொம்ப சாரிங்க. அவர் ஏதோ ஆத்திரத்துல அப்படி நடந்துகிட்டாரு. அதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. எங்க மாமா சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்னங்க மன்னிப்புல எதுக்குங்க?
இங்க பாருங்க காயத்ரி, நான் இங்க நடந்த எதுவுமே பெருசாவே எடுத்துக்கலைங்க. யாரா இருந்தாலும் பொண்ணை காணும் பெண கைதியா விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னா கோவம் வரதானங்க செய்யும். இருந்தாலும் நீங்க வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போனது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அப்புறம்தான் நான் வீட்ல விசாரிச்சப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, உங்க வீட்ல யாரையுமே ஃபீல் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. நான் ஏதோ டென்ஷன்ல பண்ணேங்க. நான் பெருசா நினைக்காத ஒரு விஷயத்துக்காக நீங்க யாரும் கவலைப்பட்டு இருக்க வேண்டாம், சரிங்களா? நம்ம பிளான் பண்ண மாதிரியே நம்ம கல்யாணம் நடக்குங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்லுங்க. ஓகேங்க, பாய். பாய். டேய், என்னடா இதெல்லாம்? ஏ, நான் என்னமா இப்ப தப்பா பேசிட்டேன்? என்ன பேசணுமோ அதுதானே பேசினேன். ஏன்பா, நான் கரெக்டா தானே பேசினேன்? நீ சரியா தான்ப்பா பேசுன. அப்பா என்னப்பா நீங்களும் அவனோட சேர்ந்துக்கிட்ட? கௌதம், எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. அந்த பொண்ணு என்னப்பா இதெல்லாம்? எங்களுக்கு இவனுக்கு பசிக்குதுமா, டிஃபன் எடுத்து வைக்கிறியா? பசிக்குதுன்றாலம்மா, போய் சாப்பாடு எடுத்து வைமா. போடா, நீ போய் குளிச்சு ட்ரெஸ் பண்ணடா. போடா போ. எனக்கு என்னமோ இது சரியாவே படல. என்ன மாமா, ரொம்ப டென்ஷனா இருக்கா? இல்ல, அவ்வளோ ஆவேசமா அந்த டாக்டர் சட்டையை பிடிச்சு அடிக்க போயிருக்கீங்களே, அதான் அந்த பதட்டம் என்ன தீரலையான்னு கேட்டேன். காயத்ரி மேல உங்களுக்கு அப்படி என்ன மாமா லவ்? அவளுக்கு ஒண்ணுன்னா தாங்க முடியலையோ? ஏய், காயத்ரிக்குன்னு இல்ல, காயத்ரி நிலைமையில எந்த பொண்ணா இருந்தாலும் எந்த ஆம்பளைக்கும் மனசு பதைக்கதான் செய்யும். ஓஹோ, அப்ப உலகத்துல எந்த பொண்ணுக்கு பிரச்சனை வந்தாலும் நீங்க யார் சட்டையை வேணா பிடிப்பீங்க, ஏய். அப்படிதானே? உன் பிரச்சனை என்ன? எனக்கு என்னைக்குமே எங்க அக்கா தான் பிரச்சனையா இருந்தா. ஆனா இப்ப கொஞ்ச நாள் அவளோட சேர்ந்து நீங்களும் எனக்கு பிரச்சனையா இருக்கீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஏய் கௌரி, நான் உனக்கு எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என் மனசுல உன்னை தவிர வேற யாருமே இல்லைன்னு. ஏன் நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவ ஆம்பளைங்கள அயோக்கியனா படைக்கும் போதே அவன் சம்பந்தப்பட்ட பொம்பளைங்களுக்கு 6 அறிவுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு வச்சுதான் படைப்பான். நீங்க சொல்லலாம் காயத்ரி உங்க மனசுல இல்லன்னு, ஆனா நீங்க அப்படி சொல்றது பொய்ன்னு ஏன் மனசுக்கு தோணுது? அதுக்கு காரணம் நான் இல்ல மாமா, என்ன படைச்சவன். அறிவு இல்ல உனக்கு? காயத்ரி உன் கூட பிறந்த அக்கா தானே, அவளை பத்தி நீ இப்படி அடி பேசுவ? ஏன் அக்கா தான்? அது நான் செஞ்ச தப்பு இல்லையே, எங்க அப்பாவும் என் அம்மாவும் செஞ்ச தப்பு. ஆனா அவளை விரும்பினாலும் தெரிஞ்சோம் உங்களுக்கு நான் கழுத்தை நீட்டணும் பாருங்க, அதான் நான் செஞ்ச தப்பு. ஏன் செஞ்ச? அதே செஞ்ச. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பாட்ட சொல்ல வேண்டியதானே இந்த ஆள் எனக்கு பிடிக்கலன்னு? ஏன் இப்படி 24 மணி நேரம் உட்காந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்க? ஓஹோ, நான் பேசுறது உங்களுக்கு உயிரை எடுக்கிற மாதிரி இருக்கா? அவளை நினைச்சிட்டு இருக்கிறதா உங்களை உயிர் வாழ வைக்குது, அப்படிதானே? இழுத்தல் வச்சு ஏண்டி என்ன இப்படி வெறுப்பேத்துற? என்ன பெத்த எங்க அப்பா அம்மா மேல சத்தியமா சொல்றேன்டி, காயத்ரி இப்படி கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சோன்னே எனக்குள்ள இயல்பா வந்த கோவண்டி அது. டாக்டர் பண்ணது தப்புங்கிறது என் எண்ணம், அவ்வளவுதான். அவ மேல ஏதோ கருணை காட்டி பறிஞ்சு பேசினது போய் காதல்னு வாய்க்கூசம் சொல்றேடி. அசிங்கமா இருக்குடி, ரொம்ப கேவலமா இருக்குடி. இருந்துட்டு போட்டோம்.